எல்லோருடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய உணர்வுகளை மட்டும் ஏன் புறக்கணிக்கிறோம்? சில நேரங்களில் நாங்க சோகமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிக் கொள்கிறோம். சோர்வாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேலை முடிச்சு ஓய்வெடுக்கலாம் என்று நினைக்கிறோம். அழ வேண்டும் போல இருந்தாலும் சிரிக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய உணர்வுகளை விட மற்றவர்களினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு நாள் அந்த ஒடுக்கப்பட்ட உணர்வுகள் மன அழுத்தமாக, கோபமாக அல்லது காரணமே இல்லாத சோர்வாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. சைக்காலஜியில் இதை எமோஷனல் அவாய்டன்ஸ் என்று கூறுவார்கள். எங்களுடைய உணர்வுகளை தொடர்ந்து தவிர்ப்பது அவற்றை மறைய செய்யாது, மாறாக அவை அதிகமாக சேர்ந்து ஒரு கட்டத்தில் எங்களை சோர்வடைய செய்யலாம். உணர்வுகளை ஏற்றுக்கொள்வது பலவீனம் அல்ல, அது மன முதிர்ச்சியின் அறிகுறி என்று மற்றவர்களிடம் நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லும் முன் உங்களையே ஒரு முறை கேளுங்கள், நான் உண்மையிலேயே நல்லா இருக்கிறேனா? அந்த கேள்விக்கான நேர்மையான பதில்தான் உங்கள் ஹீலிங்கின் முதல் படி. உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வது உங்களுக்கு எளிதா அல்லது கடினமா? கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தனியாக இல்லை, உங்கள் மனதின் குரலுடன் மீண்டும் சந்திப்போம். இது மைண்ட் வாய்ஸ் பாட்காஸ்ட். இனிய இரவு வணக்கம்.